மாவில் கையே படாமல் டீ கடையில் கிடைக்கிற சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான பாலப்பம் வெளியே லைட்டாக மொறுமொறணும் உள்ள பஞ்சு மாதிரி இருக்கணும்னா இந்த பக்குவத்தில் ரெடி பண்ணுங்கள். நம்ம வீட்டிலே டீ கடை சுவையில் பாலப்பம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி எதுவும் இல்லாமல் சுத்தமாக தொடச்சிட்டு 1 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட 2 ஏலக்காய் முழு ஏலக்காயாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்க்குறனால அப்பத்தோட மனம் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்குறனால ஸ்வீட்டோட டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் உப்பு சேர்க்கணும். சேர்த்துருந்த சர்க்கரையை நல்லா மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கரையை பவுடர் பண்ணி எதுக்காக எடுக்கிறோம்னா நம்ம மாவு கூட கரைக்கும் போது ஈஸியாக கரைஞ்சிரும். இந்த சர்க்கரை பவுடர் அப்படியே இருக்கட்டும். வேறு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற டீ குடிக்கிற கிளாஸ் இல்லைன்னா பவுல் கூட எடுத்துக்கலாம். இப்போ மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சுருந்த சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. 1.5 கப் மைதா மாவுக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்திங்கன்னா தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்பவும் இனிப்பு சுவை திகட்டாமல் கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். சேர்த்திருந்த மாவு சர்க்கரையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா பால் சேர்த்து கலந்துக்கலாம். ஆரம்பத்திலே நிறைய பால் சேர்த்துட வேணாம். பால் சூடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆறின பால் கூட சேர்த்துக்கலாம். சமமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கலந்துருக்க மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்ததுன்னா அப்பம் செய்யும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சமமாக. மாவு கலக்கும்போது ஸ்பூன் வச்சோ இல்லை கரண்டி வச்சோ கலக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்பூன் கரண்டி வச்சு கலக்கிறதுக்கு கரெக்டாக வரலை அப்படின்னா நீங்கள் கையிலே நல்லா மாவை கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக மாவு ரெடியாக இருக்குது. ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பக்குவத்தில் மாவை கரைச்சி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கம்பல்சரி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மாவை 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வர டைமிங்கில் செஞ்சு கொடுக்க போகிறீங்கன்னா ஒரு 3 o'clock போல் ஊற வச்சுருங்க. 4 o'clock செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் மாவோட திக்னஸ் எப்படி இருக்குன்னு. இதுதான் கரெக்டான மாவோட பக்குவமே. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. சமையல் சோடா சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சமையல் சோடா சேர்க்கும் போது நம்ம டீ கடையிலே சாப்பிட்ற மாதிரி நல்லா பொசு பொசுன்னு பம் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். இப்போ முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். மாவை நல்லா ஸ்பீடாக அடிச்சு விட்டு கலந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல ஃப்ளஃபியாக கிடைக்கும். அப்பம் சுட ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுருங்க. புளிக்கரண்டியில் சூடான எண்ணெயை எடுத்துட்டு கொஞ்சமாக கலந்து வச்சுருக்க அப்பம் மாவை சேர்த்துட்டு இந்த கரண்டியை அப்படியே உள்ளே விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது அப்பம்லாம் ஒரே ஷேப்பில் கிடைக்கும். அதுக்காக தான். ஷேப் முக்கியம் இல்லைனா இப்போ நான் கரண்டியில் ஊற்றுனதுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாக கடாயிலே ஊற்றிடலாம். அழகாக கரண்டியிலேருந்து தனியாக அப்பம் மிதந்து வந்துடும். ஒரே டைமிங்லே 2-3 ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒன்றாவே ஊற்றி பொறுமையாக பண்ணுங்கள். அவசரம் வேண்டாம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இதுக்கு முழுசாக பபிள்ஸ்லாம் அடங்கி வராது. அப்பத்தோட 2 பக்கமும் பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துடலாம். ஸ்டவ்வை மட்டும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகிரும். உள்ள மாவாக இருக்கும், சுத்தமாக வெந்திருக்காது. பக்குவமாக பொறுமையாக சுட்டி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டில் 10 பாலப்பம் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.